நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல, ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதி எங்கள் வாயிலே எப்பொழுதும் இருக்கிறது. அல்லேலூயா. இத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே நம்முடைய தேவனை துதிக்கும் துதி எங்கள் வாயிலே எப்பொழுதும் இருக்கிறது, அவரே அதை எங்களுக்கு கொடுக்கிறார் என்று நாங்கள் சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர் துதிக்கும் புதுப்பாட்டை எங்கள் வாயிலே வைத்தார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து சங்கீதக்காரன் 118:24 வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீரே உண்டு பண்ணினீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஆயுசின் ஒரு நாளை ஆண்டவரே கூட்டி கொடுத்திருக்கிறீரே, நமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, மையே துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து நாங்கள் களி கூறுகிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் களி கூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார், நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார், நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார், நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார், நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார், நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya, 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 ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தார், இப்புதிய நாளை காண செய்தார். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தார், இப்புதிய நாளை காண செய்தார். புதிய கிருபைகள் நம் வாழ்வில் தந்தார், புதிய பாடலை நம் நாவில் வைந்தார். புதிய கிருபைகள் நம் வாழ்வில் தந்தார், புதிய பாடலை
எந்த தீங்கணுகாமல் நம்மை பாதுகாத்தார். கால்கள் சறுக்கின நேரங்கள் எல்லாம் தம் கிருபையாலே நம்மை தாங்கி நடத்தினார். கால்கள் சறுக்கின நேரங்கள் எல்லாம் கிருபையாலே நம்மை தாங்கி. ஆமென். எல்லாரும் பாடுங்களேன். அல்லேலூயா என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். மக்கே அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தார். ஜீவன் சுகம்பலன் யாவும் தந்தார். நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தார். ஜீவன் சுகம்பலன் யாவும் தந்தார். நன்மையான வாயை திருப்தியாக்கினார். கிருபை இரக்கத்தால் நம்மை மூடி சூட்டினார். நன்மையான வாயை திருப்தியாக்கினார். கிருபை இரக்கத்தால் நம்மை மூடி சூட்டினார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஹalleluya. மறுபடியும் எல்லாரும் ஹalleluya. அல்லேலூயா என்பதற்கு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. All praises to the one and only our Lord Jesus Christ. அல்லேலூயா என்று சொல்லி பாடி துதிப்போமா? அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாய் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்வோமா? ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார். நாம் மகிழ்ந்து
கரங்களை தட்டி மக்கிய மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களில் உள்ள வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஏசாயா 52:13 முதல் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிற விதத்திலே நம்முடைய இருக்கைகளை விட்டு பயத்தோடு பக்தியோடும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன்.
பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களிலே யோவான் 18:11 நாம் சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். நினைவில் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். பாடுகள், உபத்திரவங்கள், கர்த்தர் அதை பாத்திரம் என்கிறார். பிதாவின் கரத்தில் இருக்கிற இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அவசியமாக பிதா கண்டாரோ அதே போன்றே அவருடைய இளைய சகோதரர்களாகிய சகோதரிகளாகிய நமக்கும் உண்மையான அந்த பரம பயணத்திலே பாடுகளும் உபத்திரவங்களும் அவசியம் என்பதை வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். இந்த பாடுகளுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? இந்த உபத்திரவங்கள் நமக்கு போதனை கொடுக்கிறது. எதை குறித்து போதனை கொடுக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். நமக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம். நமக்கு பொறுமையை இந்த உபத்திரவங்கள் கற்றுக் கொடுக்கிறதாக வேதத்திலிருந்து அறிந்தோம். மாத்திரமல்ல, நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஒரு நம்பிக்கை, என் தேவன் என் பட்சத்தில் யுத்தம் செய்வார், எனக்காக கிரியை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளாக இந்த உபத்திரவங்கள் கொண்டு வருகிறது. உபத்திரவங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறது. அப்படி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாம் அவருக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்று வேதத்திலிருந்து நம்ம பார்த்தோம். மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்கள் நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான உபத்திரவங்கள் நமக்கு நித்தியமான கனத்தையும் மகிமையையும் நமக்கு கொண்டு வருகிறது. உபத்திரவங்கள் வழியாய் போகும் பொழுது நம்முடைய மனம் துவண்டு விடுகிறது, சோர்ந்து விடுகிறது. ஏன் எனக்கு இந்த பாடுகள்? எவ்வளவு காலம் இந்த பாடுகள்? இப்படியாக நம்முடைய மனம் அலைப்பாய்கிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மை தேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கே, பச்சை மரத்திற்கே இப்படி என்றால் பட்ட மரத்திற்கும் பாடுகள் உண்டுதானே? நாம் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் ஆறுதல் அடைகிறதை நாம் அனுபவத்திலே கண்கூடாக பார்க்கலாம். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் கீழ்ப்படிய மறுத்திருக்கிறோமோ அந்த காரியங்களிலெல்லாம் கீழ்ப்படிவதற்கு இந்த உபத்திரவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்மை ஒழுங்குபடுத்துகிறதாக நமக்கு போதனை கொடுக்கிறதை நாம் அறிந்தோம். மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்கள் நம்மை ஒரு ஒழுங்குக்குள்ளாக, ஒரு கட்டுக்குள்ளாக, ஒரு சீரமைப்புக்குள்ளாக கொண்டு வருகிறதையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இந்த உபத்திரவங்கள் இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறதாக பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் ஆவியானவர் நமக்கு தெளிவாக இயம்புகிறதை பார்க்க முடியும். இந்த உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்கிறதாம்? செதுக்குகிறதாம். ஒரு சிற்பி அவன் கையிலே ஒரே ஒரு உளியை தான் வைத்திருக்கிறான். ஒரு கல்லை அவன் கையிலே கொடுக்கும் பொழுது அது நம்முடைய பார்வைக்கு அது கற்களாக தோன்றுகிறது. ஆனால் அவன் பார்வைக்கு அது ஒரு சிற்பமாக காட்சி அளிக்கிறது. கல்லுதானே. அவன் சொல்லுவான், இந்த உளியை கொண்டு நான் இதை செதுக்குவேன், சரியான நேர்த்தியான சிற்பமாக வடிவமைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக கூறுகிறதை நாம் அறிந்து உணர முடியும். என்னை கர்த்தர் ஒரு நேர்த்தியான சிற்பியாக உருவாக்க நான் என்னை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று மனதிலிருந்து, அடித்தளத்திலிருந்து விருப்பமுடையவர்கள் கர்த்தருக்கு அல்லேலுயா என்று சொல்லிவிடலாம்.
நாம் அல்லேலுயா என்ற பதத்தை சும்மா சும்மா சொல்லி அதனுடைய அந்த உண்மையான சாரத்தை நாம் அறிய தவறிவிடுகிறோம். அல்லேலுயா என்றால் யாவே தேவனே உமக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நான் இப்படி என்னை ஒரு சிற்பமாக செதுக்குவதற்கு நீர் சிறந்த பாத்திரர் ஆண்டவரே, அது உமக்கு ஆகும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிற உளியை கொண்டு என்னை நேர்த்தியான ஒரு சிற்பமாக நீர் செதுக்குவதற்கு என்னை கொடுக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்பின் சிந்தை உள்ளவர்கள் நாம் கருத்தாக வருகிற காரியங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்விலே பயனை பெற்றுக்கொள்ளுவோமாக. வேதத்தில் முழுவதுமாக நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து அலசி பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆதியாகமம் 22:1 நாம் பார்க்க முடிகிறது. அந்த உபத்திரவம் தான் அவனுக்கு வந்த கடைசி உபத்திரவம் என்று வேதத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது. அந்த உபத்திரவம் அவனை எந்த பாதையிலே அவனை சிற்பமாக செதுக்குகிறது என்றால், விருத்த சேதனம் உள்ளவ மக்களுக்கு மாத்திரமல்ல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவர் யாராம்? தகப்பனாம். நாம் ஆபிரகாமை எங்கள் தகப்பனே என்று அழைப்பதற்கு புறஜாதியாராகிய நமக்கும் கர்த்தர் அந்த பாத்தியதையை யோகியதையை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு கனம் வேண்டும் என்றால் அவன் உபத்திரவங்களின் வழியாய் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவனுக்கே அப்படி என்றால் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறோம். புதிய ஏற்பாட்டிற்கு வருவோமானால் பேதுருவை நாம் பார்க்கிறோம். இந்த உபத்திரவம் ஆபிரகாமை நீதிமானாக விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவர் தகப்பனாகிற ஒரு உரிமையை, அந்தஸ்தை தேவன் பரத்திலிருந்து கட்டளையிடுகிறார். இங்கே பேதுருவை பார்க்கிறோம். அதே உபத்திரவத்தின் வழியாக உன்னை சுளகினால் புடைப்பதற்கு என்கிட்ட சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று அவனிடமே கர்த்தர் முன்னதாகவே சொல்லிவிடுகிறார். ஆனால் ஆபிரகாம் காரியங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்கனவே அது தெரியப்படுத்தினதாக தெரியவில்லை. இங்கே பேதுரு இயேசுவோடு கூடவே இருந்ததினாலே கர்த்தர் அவனை முன் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரிக்கிறார், அறிவுறுத்துகிறார். கவனமாயிருப்பா, உன்னை குறித்து சாத்தான் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான். அப்படி என்றால் அவன் ஜாக்கிரதையோடு இருந்திருந்தால் ஒருவேளை அந்த உபத்திரவத்திற்கு அவன் தப்பி இருந்திருக்கலாம். இயேசுவை எனக்கு தெரியாது என்று சபிக்கிறான், சத்தியமும் பண்ணுகிறான். 3.5 வருடங்கள் குருவே குருவே என்று இயேசுவோடு கூடவே சென்றவன் இப்பொழுது தெரியாது என்கிறான். ஏனென்றால் ரோம போர் சேவகர்களின் கையிலே அகப்பட்டால் நாம் சின்ன பின்னமாகி விடுவோம் என்ற பயம். அதன் நிமித்தம் அவன் இயேசுவை என்ன செய்கிறான்? மறுதலித்து விடுகிறான். மறுதலித்ததினாலே அந்த சில காரியங்களை அவன் இழக்க வேண்டிய அவசியமாகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமாதானத்தை, அமைதியை ஆன்மீகத்திலே அவன் இழந்து தவிக்கிறான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மனம் கசந்து அழுதான். அந்த உபத்திரவத்தினூடாக அவன் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆக உபத்திரவம் ஒரு மனிதனை விசுவாசிகளுக்கு தகப்பனாகிற உரிமையை மாத்திரமல்ல, சுத்தம் செய்கிற ஒரு உபகரணமாகவும் செயல்படுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவை நமக்கு நன்கு தெரியும். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்ததின் நிமித்தம் அவர் மரணம் வரைக்குமே உபத்திரவத்தினூடாக தான் செல்லுகிறார். தன்னுடைய மருமகனை ஜனங்கள் புகழ்கிறதை அவர் இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. காய்மகாரம் கொண்டான் என்று வேதம் அவனை குறித்து கூறுகிறது. தொடர்ந்து நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா தாவீது அரசியல் அதிகாரங்களிலே கவனம் செலுத்துவதை விட தாவீதை விரட்டுறதிலேயே தன்னுடைய ஆயுசு காலத்திலே பாதியை
அவன் செலவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு உபத்திரவம் வந்தது. ஆனால் அந்த உபத்திரவம் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக. எல்லா நேரங்களிலும் நமக்கு பாவத்தின் விளைவாக உபத்திரவங்கள் வருகிறது என்ற கருத்து மாத்திரம் அல்ல, சில வேளைகளிலே, பல வேளைகளிலே, அநேக வேளைகளிலே நாம் கர்த்தருக்குள்ளே சரியான சிற்பமாக செதுக்கப்படுவதற்கும் இந்த உபத்திரவங்கள் ஒரு மாபெரும் மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய காரணியாகவும், அதை கேட்டலிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். நமக்குள்ளாக சில மாற்றங்களை அந்த உபத்திரவங்கள் நமக்குள் ஏற்படுத்துகிறது. சங்கீதக்காரன் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் கான்சிக்வன்ஸ், பாவத்தின் விளைவினாலே நான் உபத்திரவப்படுகிறேன். அதை சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே நீங்கள் சாமுவேல் புத்தகங்களிலே வாசித்து பார்ப்பீர்களானால் அறிந்து கொள்ள முடியும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும் பொழுது தேவன் பாவம் என்றால் என்ன, நாம் அதை தெரிந்து கொண்டால் பாவத்திற்கு நாம் நீங்களாக கர்த்தருக்கு பயந்து வாழ முடியும். பாவம் என்றால் வெரி சிம்பிள், கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யாமல் இருப்போமேயானால் தட் இஸ் சின். கர்த்தர் எதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை நாம் செய்தால் அது பாவம். நான் மீண்டும் ஒரு முறையாக கூறுகிறேன், உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது உட்கார்ந்த இடத்திலேயே நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாவம் என்றால் என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம் சின்? SIN. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்மை உந்தி தள்ளுவார். நாம் அதை செய்ய மறுப்போம் என்றால் பரலோகத்தின் பார்வையிலே அது பாவம். கர்த்தர் நம்மை எதையெல்லாம் செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை செய்துதான் பார்க்கலாமே, செய்தால் என்ன? இந்த சிந்தனையோடு நாம் செய்வோமானால் கர்த்தர் அதற்கு பெயர் வைக்கிறார் மீறுதல். நீ மீறி வந்ததென்ன, நீ மீறுவது என்ன? ஆக இந்த பாவத்தின் விளைவாக சவுல் ராஜா அநேக துன்பத்தினூடாக அவர் மரணமே ஒரு துன்பமாக அமைந்து விடுகிறதை நாம் 2 சாமுவேல் 1 அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. அப்படி என்றால் தாவீதும் கூட இந்த காரியத்திலே அவரையும் நாம் உள்ளே கொண்டு வந்து விடலாம். போர்க்களத்திலே இருக்க வேண்டிய அரசன் இன்றைய நாட்களிலே நமக்கு தலைமைத்துவத்திலே இருக்கிற ராஜாக்கள் போர்க்களத்திற்கு செல்லுவதில்லை, வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவார்கள். அது படைபலம் அதை பொறுத்தது. எல்லா படைகளும் எதற்கு இருக்குது, அவங்க அதை பார்த்து கொள்ளுவார்கள். ஆனால் தாவீதின் காலத்திலே ராஜாதான் யுத்தத்திலே முன்னணி வகித்திருக்க வேண்டும். ஆக போர்க்களத்திலே நிற்க வேண்டியவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். தூங்குவது தவறா? தூங்குவது தவறல்ல. அந்த தேசத்து ஜனங்கள் பாதி பேர் யுத்த களத்திலே தங்கள் உயிரை துச்சமாக மதித்து சிந்தை முழுவதிலும் என் தேசத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது மன்னனுக்கு எங்கே இந்த சிந்தை போனது? தூங்கி எழும்பின உடனே அவன் எதை விசாரித்திருக்க வேண்டும்? படையிலே என்ன காரியங்கள், அதை தானே கேட்க வேண்டும். குளிக்கிறது யார்? அந்த பெண் யார்? அவளை கொண்டு வா. ஆக அவன் செய்த பாவத்தின் விளைவாக 51ஆம் சங்கீதத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவன் வாழ்விலே ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். யாராயிருந்தாலும், சவுல் ராஜாவாயிருக்கட்டும், தாவீதாயிருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை மீறுவோமேயானால் உபத்திரவம் நிச்சயம். சில வேதத்திலே சில பகுதிகளிலே நம்ம பார்க்கிறோம், உபத்திரவங்கள் நமக்கு
ஒரு சாட்சியின் நடைமேடை என்று சொல்லலாம், ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் விட்னஸ். வேதத்திலே ஒரு அதிகாரம் முழுவதிலும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீர்களானால், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்கள் அநேக உபத்திரவங்களின் ஊடாக கடந்து செல்லுகிறதை நீங்கள் வீடுகளிலே சென்று இந்த அதிகாரத்தை ஜெப சிந்தையோடு வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்களுக்கு முன்பாக நாமெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற உணர்வுதான் மேலெழும்பும். எபிரேயர் 12:1 அந்த மனிதர்களுடைய டோட்டல் பட்டியலையும் கர்த்தர் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்போ உபத்திரவத்தின் ஊடாக போகிற பிள்ளைகளை கர்த்தர் சாட்சிகள் என்று பார்க்கிறார். இப்போ நீங்களும் நானும் சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எல்லாருக்கும் பாடுகள் தான். அவரவருடைய திராணிக்கு தக்கதாக, அவரவருடைய ஆவிக்குரிய பலத்திற்கு தக்கதாக எல்லாருமே உபத்திரவத்தினூடாக பயணிக்கிறோம். ஆனால் நாம் பாவத்தின் விளைவாக உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்கென்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்கிற பட்டியலிலே நாமும் ஒருவராய் காணப்படுகிறோமா? இது மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்கள் நமக்கு கம்ஃபர்ட்டை கொண்டு வருகிறது, ஒரு தேறுதலை, நமக்குள்ளாக ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் வேற எங்கேயோ வேலையாக இருப்பேன்னு சொல்லலை, உன்னோடு தான் இருப்பேன். யோசேப்பை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு இருந்தார். எங்கே? அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது. நீ எப்பேற்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். நம்முடைய பார்வையில் யோசேப்பு ஒரு குற்றவாளி, ஒரு கைதி. ஆனால் தேவன் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நாம் சரியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது கேள்வி அல்ல, கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். கைதி கூண்டிலே இருந்தவன் குற்றவாளியாகவே தன் வாழ்க்கையை முடிக்கவில்லை, ராஜாவே அவனை அழைத்து வரும்படி உத்தரவிடுகிறான். அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது, தலையிலே மகுடம் அணிவிக்கப்படுகிறது, கரங்களிலே ராஜா முத்திரைக்கான மோதிரம் அணிவிக்கப்படுகிறது. உபத்திரவங்களின் வாயிலாக செல்லும் பொழுது கர்த்தர் உயர் ஸ்தலங்களிலே நம்மை நடத்துகிறவர். அதிக நித்திய கனத்தையும் மகிமையையும் நமக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் வைத்திருக்கிறவர். ஒரு இடத்துல ஒரு சீசன் கேட்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. இந்த கேள்வி இன்றைய வரைக்கும் உண்மையாய் கர்த்தருக்கென்று விட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டு. அந்த சீடன் கேட்கிறான், அவங்கெல்லாம் விடலை, கையில் வச்சுக்கிட்டாங்க, அவங்கள நீர் ஆசீர்வதிக்கிறீர், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னால் வர்றோமே, எங்களுக்கு என்ன தருவீர், என்ன கிடைக்கும்? ஏண்டா விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி காட்டுறியா? கர்த்தர் அப்படி கேட்கவில்லை, அழகாக பதில் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம், for the sake of my name, for the sake of my kingdom, நீ எதை விடுகிறையோ அது இம்மையிலே 100, 1:100. நீ ஒன்றை இழந்தால் 100 மடங்கு உனக்கு கிடைக்கும். ஒரு தாயின் அன்பை இழந்தா 100 பேர் உனக்கு சொல்லுவாங்க, நான் உனக்கு தாயாக இருக்கிறேன். ஒரு சகோதர அன்பை இழந்தால் 100 பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு பிரதர் சிஸ்டர் என்று நமக்கு வந்து உரிமையோടെ பழகுவார்கள். ஆண்டவர் அங்கே ஆத்தரைஸ்டாக சொல்லுகிறார், ஆணித்தரமாக சொல்லுகிறார், ஒன்றை இழந்தால் 100 இம்மையிலே மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவார்கள். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வேத பகுதியை வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் என்கிற வார்த்தையை பார்ப்பது அரிது. பழைய ஏற்பாடு தான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நீ கட்டாத வீடுகளை நான் உனக்கு தருவேன், நடாத திராட்சை தோட்டங்களை தருவேன், உன்னை பலுக செய்வேன், பெருக செய்வேன். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பதாக பார்ப்பது அரிது. பதிலாக ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நித்திய ஜீவனை நான் அவர்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நம் முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக நம்ம அதுக்காக தான் ஏசாயா 52:53 நாம் எழுந்து நின்று வாசித்தோம். இயேசுவுக்கே உபத்திரவத்தின் பாதை அத்தியாவசியம் என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடருகிற நம் ஒவ்வொருவருக்குமே உபத்திரவம் அவசியம், அதிக அவசியம். அப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் கர்த்தரிடத்திலிருந்து அவன் கம்ஃபர்ட்டை பெறுகிறான். எப்படி தூக்கி அவனை என்ன செய்து விட்டார்கள்? சிங்கக்கெபியிலே போட்டு விட்டார்கள். போடுகிறது வரைக்கும் இயேசு என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். தானியேல் இடத்துல நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, எல்லா ஆர்கனையும் வச்சு கேட்போம். இருக்குதா? என்னை தூக்கி சிங்கக்கெபியில் போடுறான். நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், நான் எப்படி ஜெபித்தேன், நான் எப்படி சர்ச்சுக்கு போனேன், நான் அந்நிய நாட்டில் கைதியாய் வந்தாலும் கூட ஜன்னலை திறந்து நான் எப்படி முழங்காலில் நின்று ஜெபித்தேன், அதெல்லாம் மறந்துட்டீரா? கேட்கவே இல்லை. சிங்கக்கெபியில் நீ போய் நீ ரெஸ்ட் எடு, உனக்கு அங்கே டன்லப்பு மெத்தைகள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது, ஜம்முன்னு தூங்கிட்டு வெளியே வா. இங்கே வெளியே தான் உனக்கு ஏகப்பட்ட லொல்லுகள், ஏகப்பட்ட அழுத்தங்கள், நீ உள்ளே போய் கொஞ்சம் ஓய்வு எடு. கர்த்தர் அவனை தேற்றுகிறார். அது அவனே சொல்கிறான் பாருங்க. தானியேலை சிங்கக்கெபியிலே போடுவதற்கு அனுமதித்த ராஜாவுக்கு தூக்கம் வரலை. ஆனால் தானியேல் சிங்கக்கெபியிலே நன்கு தூங்கி இளைப்பாரி எழுந்திருக்கிறான். காலையில் ஒரு குரல் கேட்குது, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அங்கே சத்தமே வரலைங்க. காலில் சலங்க போட்டிருந்ததா பிடிச்சி இழுத்து வெளியே போட்டாங்க. அப்படியா நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். பதிலுக்கு தானியேல், ராஜாவே நீ வாழ்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தாசனை விடுவித்தார். கம்ஃபர்ட். உபத்திரவத்தின் ஊடாக போகும் பொழுது கர்த்தரே நம்மை தேற்றுகிறவர். தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை தேற்றுகிறவர். இயேசுவும் யோவான் 18 அப்படித்தானே வாசிக்கிறோம். ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான், கம்ஃபர்ட் பண்ணுகிறான். எப்படி இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண போகிறேன் தான், ஆனால் கொஞ்சம் நெருடுதே. இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வியர்வை தரையிலே விழுகிற அளவிற்கு வியாகுலம். எந்த மனிதனும் அப்படிப்பட்ட வியாகுலத்தினூடாக போவது இல்லை, அது சாத்தியம் அல்ல என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அப்படி வியாகுலத்தோடு ஜெபித்த தேவகுமாரன் இயேசுவை தூதன் என்ன செய்கிறான்? தேற்றுகிறான். அப்போ நான் உபத்திரவத்தினூடாக போகிறேனே, கண் கலங்கின நிலையிலே அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன்னை தேற்றுகிறவர். அவர் தம்முடைய தூதனை உனக்கு வீட்டுக்குள்ளே அனுப்புவார், உன்னை தேற்றுவார், பலப்படுத்துவார். தானியேலின் தேவன் தானே நம்முடைய தேவன். மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்கள் நம்மை நித்திய மகிமைக்கு ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரணியாக காணப்படுகிறது. இந்த உபத்திரவத்தின் ஊடாக நாம் செல்லும் பொழுதெல்லாம் இயேசுவை போன்ற சாயலை நம்மால் அணிந்து கொள்ள முடியும். இயேசுவை போல நான் பேசணும், இயேசுவை போல நான் பார்க்கணும், இயேசுவை போல நான் நடக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு உள்ள பிள்ளைகளுக்கு இந்த உபத்திரவங்கள் எளிதாக இயேசுவை போல மாறக்கூடிய ஒரு ஜெய ஜீவியத்தை
தனி ஒருவருக்கா? தானியேலுக்கு மட்டுமா? யோசேப்புக்கு மட்டுமா? தாவீதுக்கு மட்டுமா? அல்ல. கர்த்தரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற மாத்திரமல்ல, தேவ சாயலாக கிறிஸ்துவை போல. அதனால தான் நமக்கு பேர் என்ன? அதோ போறாங்க பாருங்க, கிறிஸ்து அவன். அதான் கிறிஸ்து. அவங்கள கிறிஸ்துவை பார்க்க முடிகிறது, கிறிஸ்தவர். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவரை குறித்த நற்சான்று என்ன நமக்கே தெரியும். இந்த உபத்திரவத்தின் ஊடாக போகும் பொழுது கர்த்தர் நம்மை செதுக்குகிறார், நல்ல ஒரு சிற்பியாக அவர் காணப்படுகிறார் என்பதை நாம் சற்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நபரையும் பொதுவாக தேவகுமாரனாகிய இயேசுவையும் இந்த காலை வேளையிலே நாம் தியானித்து பார்த்தால் அது நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு மனிதன் யோபு. யோபுவை குறித்து கர்த்தரே என்ன செய்கிறார்? தேவனே சாட்சியிடுகிறார், தூதர்களிடத்திலே சொல்லுகிறார். யாருமே தூதர்கள் போய் இந்த யோபின் காரியம் என்ன கேட்கல. வலிய ஒரு நபரை குறித்து பரலோகம் சான்றிதழ் அளிக்கிறது என்றால் அது எத்தனை மேன்மை! முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட போய் ஒரு நபரை குறித்து அவங்க இப்படிங்க அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய வாழ்விலே மிகுந்த மகிழ்ச்சி தானே. யோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்டார்டிங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. என் தாசன், மை சர்வன்ட், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் எப்படிப்பட்டவன்? எங்க சாத்தானுக்கு தெரியாதா? பூமியெல்லாம் சுத்திட்டு வர்றவனுக்கு இந்த யோபுவின் காரியம் தெரியாதா என்ன? அப்ப கர்த்தர் டைம் பாஸ் ஆக யோபுவை குறித்து ரெக்கமெண்ட் பண்ணுகிறாரோ, பரிந்து பேசுகிறாரோ? யோபு கர்த்தருடைய உள்ளத்தை தொட்ட மனிதன். அதனால அவர்னால் அமைதியா இருக்க முடியல. எடுத்த எடுப்பிலே சொல்றாரு, என் தாசன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல நோபடி இஸ் தேர். ஒருத்தன் கூட இல்லப்பா. அவன் மேல உன் கண்ணை வச்சிட்டியே அப்படி கேட்கிறார். எத்தனை நேர்த்தியான ஒரு சான்றிதழ்! அப்போ சாத்தானுக்கு அவர் உத்தரவு தரவில்லையா? தந்தார். நீ தொட்டு பாரு, அவன் ஒரு பொழுதிலும் என்னை என்ன செய்ய மாட்டான்? தூஷிக்க மாட்டான். நீர் அவனை இப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் அல்லேலியா போடுறதுக்கு என்ன? போடதான் செய்வான். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. கர்த்தர் அனுமதித்தார். யோபு 1 அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நம்ம வேகமாக போகலாம் பாருங்க. 13வது வசனத்தில், மூத்த சகோதரன் வீட்டிலே குமாரத்திகளும் யோபுடைய குமாரரும் அங்கே டின்னர், அங்கே விருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஆள் அவனிடத்திலே வந்து சொல்லுகிறான், சபேயர் அவைகள் மேல் விழுந்து சாய்த்து கொண்டு போனார்கள். எதை? கழுதைகளை, எருதுகளை, எல்லா கால்நடைகளும் அங்கே அவுட். அடுத்து ஒருத்தன் வருகிறான். 16 படிச்சுட்டு 17க்கு வாங்க. கல்தேயர் சபேயர் வந்தாங்க, கால்நடைகளை எல்லாம் சாய்ச்சிட்டு போயிட்டாங்க. சாய்ச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து கல்தேயர் வருகிறார்கள். 3 பவுஞ்சா, ஏன் ஒன்று கூட தப்பிடக்கூடாது. ஒட்டகங்கள் மேல் விழுந்து, இப்போ ஒட்டகங்களும் காலி. வேலையாட்கள் துரத்தி கொண்டு போகிறார்கள். பட்டய கருக்கினால் அவர்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள். இப்போ 18 படிக்கலாம். குமாரரும் குமாரத்திகளும்
அன்னை வீட்டுல மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து குடிக்கிற போது இப்போ வாசிக்கலாம் 19 வாசிக்கலாம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து, இப்ப கல்தேயர் சபையர் செய்ய முடியாததை பெருங்காற்று செய்கிறது. என்ன செய்கிறது? அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அந்த சீலிங் விழுந்து பிள்ளைகள் அங்கே என்ன ஆகிறார்கள்? இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் சொல்றதுக்கு அவனை தேவன் காத்து வைத்தார். ஒவ்வொருத்தனுமே அப்படிதான் சொல்றான். நான் ஒருத்தன் மாத்திரம்தான் தப்புனே உனக்கு சொல்ல வந்தேன். இப்போ இந்த உபத்திரவமாகிய காற்று கல்தேயர் சபேயர் யோபு கிட்ட வந்த பொழுது யோபுனுடைய ரியாக்ஷன் என்ன? பதட்டம். எனக்கா? ஐயகோ ஐயகோ அப்படி அவன் கத்துனானா? கர்த்தர் அவனுடைய ரியாக்ஷனை எழுதி வைக்க தவறவில்லை. வாசிக்கலாம் 21, 22 வாசிக்கலாம். நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் எப்படி வந்தேன்? இப்படிதான் வந்தேன். திரும்ப நான் போவேன், அப்படிதான் போவேன். இதெல்லாம் கொடுத்தது யாரு? இந்த ஒட்டகங்கள், கால்நடைகள், எருதுகள், கழுதைகள் அவர் தான் கொடுத்தார். என் பிள்ளைகள் அவரால் கிடைக்கப்பட்ட எனக்குடைய அந்த பரிசு பொருட்கள். இதை பெருங்காற்று கொண்டு போய்விட்டது. நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ ஒருத்தன் தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டு அம்மா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அவன் துதி பலிகளை தான் செலுத்தினானே தவிர எந்த முறுமுறுப்பையும் அவன் உதடுகளில் இருந்து பிறந்ததாக கர்த்தர் எழுதவில்லை. 2வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வருவோம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதலினால் பாவம் செய்யவில்லை. நம்ம என்னங்க பண்ணியிருப்போம்? நம்ம வாயை திறந்து இல்லாத நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் அடிச்சிடும். நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் எப்பேற்பட்ட ஆளு. யோபு தன்னுடைய நீதியான வாழ்க்கை குறித்து பேசவில்லை. நான் தேவனுக்கு பயப்படுறவனாக்கும், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? தேவனிடம் அவன் சண்டையிடவில்லை. நான் பொல்லாப்பு ஒன்றையும் நான் செய்து அறியேன், எனக்கு ஏன்? தன்னுடைய நீதியை முன்வைக்கவில்லை. அப்படி என்றால் கர்த்தர் அநீதிபரர், அப்படி சொல்லுவது போல் ஆகிவிடும். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யவில்லை? அப்போ உபத்திரவம் அவன் வாயை என்ன செய்கிறது? ஷட் டவுன் பண்ணி விடுகிறது. தேவனுக்கு விரோதமாக நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்முடைய நீதியை தான் மார்தட்டி கொள்வோம். நான் எப்படி சர்ச்சுக்கு போனேன், எனக்கு தான் கஷ்டம். யாருக்காக சர்ச்சுக்கு போனேன்னு கர்த்தர் கேட்பார். பரலோகத்துக்கு என்ன லாபம்? நீ சர்ச்சுக்கு போகிறதுனால உன் லாபத்துக்கு நீ போகிற. அதையே என்கிட்ட வந்து சொல்கிற. யோபுக்கு அது நன்கு தெரியும். அதனால தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. உபத்திரவம் அவனை எப்படியாக கொண்டு வருகிறது? செதுக்குகிறது. அவன் பாவம் செய்யலை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. 3 விதமான நண்பர்கள் அங்கே வருகிறார்கள். எலிஃபாஸ், பில்தாத், சோஃபார். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? வராமலே இருக்கலாம். சில நண்பர்கள் உதவி செய்வது போன்று உபத்திரவம் செய்கிற நிலைமை. இவர்கள் அதற்கு சான்று பகருகிறார். சொல்கிறாங்க, நீ எங்கேயாவது தப்பு பண்ணியிருப்பாப்பா, கர்த்தர் அதனால தான் உன்னை வச்சு வாங்கிட்டார். அவனே இழந்து நிற்கிறான். ஒன்று மாத்திரம் இழந்திருந்தா வருஷக்கணக்காக நம்ம காணாமல் போயிடுவோம். ஒரே ஒரு நபர் நம்ம வீட்டில் நம்முடைய அன்புக்குரியவர் நம்மை விட்டு கடந்து போய் விட்டார்னு வச்சுக்கிடுவோம். அது அவர் தேவராஜ்யத்துக்குள்ளே தான் போயிருப்பார்னு வச்சுக்கிடுவோம். பல வருடங்களுக்கு நம்மை தேடியும் காணாதிருப்பாய். அந்த நிலைமை தான். முறுமுறுப்பு, குறை. ஏன் ஏன் ஏதோ நாம் பெரிய நீதிமான்கள் போல படம். ஆனால் யோபு எதையுமே செய்யலைங்க. யோபுவை குறித்து கர்த்தர் தான் சாட்சி கொடுத்தாரே தவிர தன்னை பற்றியோ தேவனை பற்றி அவன் குறை சொல்லவோ தன் வாயை அவன் திறக்கவில்லை. இப்போ நண்பர்கள் 3 பேர் வந்து சொல்கிறாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதான் உனக்கு சும்மா கர்த்தர் தண்டிப்பாரா? உனக்கு ஏதோ ஒன்று இருக்கும், கொஞ்சம் உட்காந்து ஆராய்ந்து பார். உன்னுடைய அக்கிரமம்
உன்னுடைய மீறுதல் அங்கே சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல யோபு சொல்லுவார், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் கேட்குறேன். அவனுடைய உபத்திரவத்தின் பட்டியலை நாம் நாள் முழுவதும் தியானிக்கலாம். அந்த அளவிற்கு கொடூரமான மன வியாகுலம். ஆனால் கர்த்தரை குறித்து அவன் குறை சொல்லாத ஒரு யோபுவாக காட்சியளிக்கிறான். அது மாத்திரம் அல்லங்க, தேவனுடைய மகத்துவங்களை யோபு 42 சங்கீதம் 2-6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தரை, என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கிறேன். அவர் ஆம்னிபொட்டன்ட் லார்ட், சர்வத்தையும் அவர் உள்ளடக்கி இருக்கிற தெய்வம். அவர் ஆம்னிசையன்ட் லார்ட், அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், சர்வ ஞானி, எல்லாத்தையும் கடந்து அவர் வீற்றிருக்கிறவர். ஆம்னி பிரசன்ட் லார்ட், சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறவர். அவரை போய் நான் குறை சொல்ல முடியுமா? என்ன அழகு பாருங்க. கர்த்தரால் சும்மா இருக்க முடியலை. கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய மகத்துவங்களை அவன் அங்கே ஒரு ஆராதனையாகவே நடத்தி விடுகிறான். நம்ம வேகமாக வாசிக்கலாம் பாருங்க. யோபு 42 அதிகாரத்துக்கு வருவோம். நீங்கள் இடப்பட்ட காரியங்களில் பார்த்தீங்கன்னா அவனுடைய 3 நண்பர்கள், அந்த எலிகு என்கிற இளைய நண்பன், பலரும் பலவிதமாக அவனை சாடுகிறதை பார்க்கிறோம். போதாதற்கு மனைவி, நீ செத்துரு, உன்னுடைய கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலை. அவள் செத்துருனா அந்த மரணத்தை அவள் விரும்பி சொல்லவில்லை. ஐயோ இவ்வளவு வேதனைப்படுகிறாரே, இவ சரீரத்திலையும் இப்படி சொரிஞ்சி ரத்தம் சீல் வழிந்து கொண்டு இருக்கிறது, அவரை பார்க்கவே எனக்கு முடியலை, தாங்க முடியலை, செத்துறேன், சாகிறது தான் சாகிற, தேவனை என்ன செய்து விடு, தூஷித்து விடு. ஆமாம், மனைவி சொல்லே மந்திரம். இன்றைய அப்படித்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம். ஆனால் அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி பேசுவது போல பிதற்றுகிறாய், பிதற்றுகிறாய். கர்த்தர் கரத்திலிருந்த நல்லதை மட்டும் வாங்க தெரிஞ்சிச்சு, இந்த உபத்திரவத்தினூடாக போகக்கூடாதா? கேள்வியை மனைவிக்கு வைக்கிறான். கேள்வி கேட்ட மனைவிக்கு ஒரு கேள்வியையே விடையாக கொடுக்கிறான். ஆனால் கடைசியிலே அவன் வரும் பொழுது ஒரு ஆராதனையே நடத்துகிறான். எப்படி கர்த்தர் பெரிய, அவர் எது செஞ்சாலும் அவரை தடுக்க முடியுமா? யாருமே அவரை தடுக்க முடியாது. அப்படி என்றால் அவர் சர்வத்தையும் கடந்தவர். அவரை ஆராதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிக்கலாம் பாருங்க 2வது வசனம். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த ஒரு ரெகக்னேஷன் யோபுவை ஒரு சிற்பியாக செதுக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவன் ஆராதிக்கிறான். இந்த உபத்திரவத்தினூடாக நீங்களும் நானும் செல்லுவோம் என்றால் நம்மள எத்தனை பேர் கர்த்தரை ஆராதனைக்கே வரமாட்டோம். பாதம் அப்படின்னு என்னமா அவங்க தோத்திரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. முடியட்டும், போகலாம். நம்முடைய எண்ணங்கள் எங்கே? யோபுவினுடைய சிந்தனை எங்கே? பாருங்க, அடுத்து சொல்கிறான் பாருங்க. எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாது, எனக்கு இன்னும் தெரியலை. கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் தான் நிறையா இருக்குங்கிற உணர்வு நம்மை தொடும். நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆராதிக்கிறோம். அவங்க எப்படி, இவங்க எப்படி, சுற்றி பார்க்குறோம். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். யோபு அவர் சர்வத்தையும் செய்வதற்கு அவர் எல் ஷடாய். அவருக்கு தடை செஞ்சு, நான் ஒருத்தர் போய் நீர் என்ன செய்கிறீர் கேட்க முடியுமா? ஏன் இப்படி பண்ணுகிறீர் அவரை தடை பண்ண முடியுமா? முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு தெரியாததை, என் புத்திக்கு எட்டாததை, நான் அறியாததை எதோ ஒளறிவிட்டேன் ஆண்டவரே, ஒரு விசை கூட என்னை மன்னியும். யாராவது ஆராதனை வேளையிலே கர்த்தரிடத்தில் இந்த மன்னிப்பை கேட்குறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? யோபுவினுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஒரு இடத்துல சொல்கிறான் பாருங்க,
நான் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியம் நிறையா, ஆனால் இப்போ நான் உம்மை என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். அப்போ உபத்திரவம் ஒரு மனிதனை தேவனுடைய ரியாலிட்டியை பார்ப்பதற்கு உந்தி தள்ளுகிறது. நாம் எப்படிங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம்? நம்முடைய ஆராதனையிலே குவாலிட்டி இருக்கிறதா? உதடு தான் தோத்துறானது, சரீரம் தூக்குது, கையை அசைக்குது, ஆனால் உள்ளம் பல மைல் தள்ளி டிராவலிங்கில் இருக்குது. அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாரா? நீங்களே அதற்கு பதில் சொல்லிவிடுங்க. அடுத்து அந்த யோபு சொல்கிறான் பாருங்க, நான் என்னை அருவருக்கிறேன். நான் எப்படி இருந்திருக்கிறேன் பார். உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன் தன்னுடைய சாயலை உணர்ந்து வெட்கம் அடைவான். நான் வாழ்க்கையில் இன்னும் தேரலையே, நான் வாழ்க்கையில் உயர வேண்டிய காரியங்களிலே உயராமல் அப்படியே இருக்கிறேனே, நான் என்னை அருவருத்து. அப்போ தான் ஒரு அருவருப்பே வருது. அப்போ உபத்திரவத்தின் ஊடாக சிற்பியாகிய கர்த்தர் நம்மை நேர்த்தியான சிற்பமாக செதுக்குகிறார் தானே. தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அங்கே ஒரு ரிப்பன்டன்ஸே நடக்குதுங்க. நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? நம்ம செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்துவோம், அதுதான் நம்மளுடைய டைலாக். அப்படி செய்யலைன்னா அவங்க வழிக்கு வரமாட்டாங்க. இது நம்ம அவங்கள கேட்கணுன்றேன், இது நம்ம. ஆனால் யோபு சொல்கிறாரு, நான் என்னை அருவருத்து. தன்னுடைய உள்ளான மனிதனை யார் ஒருவர் சரியாய் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரை உயரத்திலே வைத்து ஆராதிக்க முடியும். ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவர், நீர் எத்தனை பெரியவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவன் ஆண்டவருடைய அந்த மகத்துவங்களை ஆராதிக்கிறான். நாங்கள் அந்த வெனஸ்டே அப்படி தான் ஆராதனை. எப்படி நாம் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இங்கே ஆராதனை செய்யுங்கன்னா ஜெப குறிப்பு வரும். ஊழியக்காரங்க வீட்டுக்கு ஜெபம் அப்படின்னா தான் அவங்க அமைதலாக இருப்பாங்க. யார் சொன்னார்? ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும் தான், அது எப்போ அப்போ செய்யணும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே இடத்திலே கர்த்தரை தவிர வேறு எந்த மனிதரையும் கொண்டு வர கர்த்தர் சம்மதிப்பது இல்லை. அதை யோபு இங்கே அழகாக செய்கிறான். என்னை அருவருக்கிறேன். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? போய் மீதியை கேட்குறேன், விடுவனா? நான் யாரும் தெரிய வேண்டாம். நாம் எங்கே? யோபுவின் ஆராதனை எங்கே? கர்த்தர் நம்முடைய மன கண்களை தெளிவாக்குவாராக. அடுத்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். இந்த யோபுவின் காரியத்தை உங்கள் தியானத்திற்கு விட்டு விடுகிறேன். புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கர்த்தரே என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 9:16 வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அங்கே பவுலின் வாழ்க்கையிலே அவர் தெரியப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம் பாருங்க. தப்பு செய்யறது நிமித்தம் சொல்லல, ஃபார் த சேக் ஆஃப் மை நேம், என் நாமத்துக்கு அவன் காண்பிக்கிற அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் பாடுபட வேண்டும் சொன்னா கூட பரவாயில்லைங்க. எவ்வளவாய் பாடுபட வேண்டும். நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன் இல்லைங்க, காட்டுவேன். காட்டுனதுனால தான் பவுல் அப்போஸ்தலன் அந்த உபத்திரவத்தை பட்டியலிடுகிறார். நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தால் எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவன் பாடுகளை உபத்திரவங்களை சகித்தான். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:23 படிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். அவரே சொல்றாரு, தன்னுடைய பாடுகளின் பட்டியலை சொல்லும்போது அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரரா? நான் அதிகம். அவர் அப்படி சொல்லுவதற்கு அவருக்கு தைரியம் நிச்சயமாய் பரத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர் அடுத்து சொல்றார் பாருங்க,
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நம்ம பிரயாசம் எப்படிங்க இருக்கு? சர்ச்சுக்கு வருவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும்போது கூட வந்து உட்காந்துருவோம். நான் தான் வந்தோம்ல, சர்ச்சுக்கு தானே வரணும், பாதியில் வருவோம் பாதியிலே போவோம். ஆனால் பவுல் அப்படி சொல்லலைங்க. தன்னுடைய பிரயாசங்களை கர்த்தருடைய நாமத்திலே காண்பிக்கிற அந்த அன்பை தெரியப்படுத்துகிறான். நான் எப்படி உன் மேலே அன்பாக இருக்கிறேன் பாருங்க. பிரயாசம் அது எப்படியாம்? அதிகமாய். எப்படா சர்ச்சு முடியும், பைபிள் எடுத்துகிட்டு ஓடுவோன்ற வாலிப பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறோம். இங்கே நிப்பாட்டிடுவாங்களோ, யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க. நீ இருந்தால் உனக்கு நன்மை. உன்னை என்ன மாலை போட்டால் வரவேற்பாங்க, இல்லை வெத்தலை பாக்கு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஆரத்தி எடுத்து வாலிபர் கூட்டத்தில் உட்காரு. நோ, உனக்கு வேணும்னா உட்காரு. ஏன் பயந்து ஓடுற? உன் பிரயாசம் என்ன? பவுலை போல சொல்ல முடியுமா? நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். வந்து உட்கார்றது 1 மணி நேரம், அதுக்குள்ளே துண்டக்கம். ஏதோ எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது. பவுலுக்கு வேலை இல்லையா? அவர் வேலை இல்லாத பசங்களா? ஏதோ நம்ம தான் ஏதோ வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு ரொம்ப சோர்ந்து போன ஒரு வரலாறை படைத்து விடுகிறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அதிகமாய் பிரயாசப்பட்டவன். உன் பிரயாசம் எப்படி இருக்கு? சற்று சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். அதிகமாய் அடிபட்டவன். பிரயாசம் மட்டும் இல்லைங்க, அடி நாயை அடித்த மாதிரி அடித்தாங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. செத்துட்டான்னு சொல்லி நகர வாசலுக்கு புறம்பே அவனை தள்ளி போட்டுட்டாங்க. ஆள் காலிடா, விடுடா, இனி அடிக்கிறது அவங்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால தான் பவுல் தைரியமாக சொல்லுகிறார், நான் அதிகமாய் அடிபட்டவன். அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்ட அவன் கடந்து சென்ற உபத்திரவத்தின் பாதையை தான் நாம் தியானிக்கிறோம். வேக வேகமாக வாசித்து போனால் நமக்கு மனதில் இறங்காது. அதிகமாய் காவலில் இல்லைங்க, காவல்களில் அநேக நிருபங்களை அவன் சிறைச்சாலைகளில் இருந்துதான் எழுதுகிறான். இன்றைய சிறை கைதிகள் போல அல்ல. பவுலின் நாட்களிலே வலது கரத்தை ஒரு போர்ச்சேவகர் கையிலும் இடது கரத்தை இன்னொரு போர்ச்சேவகன் கையிலும் தான் விலங்கிட்டு வைப்பார். நீ ஓடணும்னு நினைச்சேன்னா கூடவே யார் தான் ஓடி வருவா? போர் வீரனும் ஓடி வருவான். அந்த இடத்துல அவன் அந்த போர் வீரர்களையும் போர் சேவகர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்துகிறான். சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறான். விசேஷமாக பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறான். உங்களை நினைச்சா எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏனென்றால் பிலிப்பிய சபை உபத்திரவத்தின் ஊடாக கடந்து செல்லுகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லு. நல்லது ஏதோ அதை மாத்திரம் நீ சிந்திச்சு போய்கிட்டே இரு. இப்படியாக அந்த பிலிப்பிய மக்களுக்கு எப்படி இவரால் நிருபம் எழுத முடிகிறது? இவர் கடந்து வந்த பாதை. உபத்திரவத்தின் ஊடாக அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண அவதியில். நீங்க 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அப்படின்னு பவுல் சொல்லுவார். நாங்க பிழைப்போம்னே நினைக்கலங்க, அப்படித்தான் ஜோலி முடிஞ்சிச்சு. அப்படிதான் நினைச்சோம். கர்த்தர் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அநேகந்தரம். நம்ம ஒரு ஜுரம் வந்துருச்சுனாலே பல வருடங்களுக்கு அந்த ஜுரத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இவனுக்கு எப்படி பலவீனம் தெரியுமா? ஒரு டைம் தான் மரணத்தின் விளிம்புக்குள்ளே போய் வந்திருப்போம். ஆனால் வாழ்க்கையிலேயே மரணத்தின் ஊடாக கடந்து போகிற ஒரு பிரமையை உருவாக்கிவிடும். நான் அப்படியாக்கும், நான் இப்படியாகும். இவர் சொல்றாரு, அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய. இவன் யாருங்க? யூதன். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் யூதன் அப்படின்னு சொல்லுவார். அதே யூத மக்களே இவரை என்ன செய்கிறார்கள்? இயேசுவை தேவகுமாரன் என்று சொன்னதின் நிமித்தம் 40க்கு 1 குறைய 39 அடி தான் அடிக்கணும்.
40வது அடி அடிக்கும்போது அவன் காலி ஆயிடுவான். அவன் துள்ள துடிக்க அந்த மரண அவதியிலே சாகணும். அதுதான் யூதர்களுடைய கட்டுப்பாடு. 40 அடியாக ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. அப்போ 39 5ஆல் பெருக்கி கொள்ளுங்க கணக்கில் மேதைகளே. எத்தனை அடி பாருங்க. நம்மளை யாராவது ஒரு லைட்டாக அந்த அப்படி தொட்டாலே திரும்பி நின்று பார்த்து முறைச்சி வெளியே வா அப்படின்னுவோம். ஆனால் பவுல் எத்தனை தரம் அடிபட்டவன். அது மாத்திரமா 3 தரம் கயறுனாலே, கயரை கொண்டு அடிப்பாங்க. சவுக்கடி வேற, கசையடி வேற. இங்கே மிலாறுகளால் 3 தரம். ஒரு தரம் கல்லெறியுண்டேன். ஸ்தேவான் காணாம போயிட்டான், ஆனா இவன் உயிரோடு இருக்கிறான். ஏனென்றால் நிருபங்களை எழுத வேண்டுமே. ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். அப்போதான் யூரோ கிளிதோன் என்கிற காற்று, நீங்க அப்போஸ்தலர் 26 27 அதிகாரங்களிலே படித்து பார்ப்பீர்களானால் தெரியும். அங்கேயும் உபத்திரவம் தொடர்ந்து வருகிறது. கடலிலே ஒரு டே ஒரு நைட் முழுவதும் போக்கினேன். கடலில் போய் நின்று பாருங்க. கடற்கரையில் கூட நம்மளால் தனியாக இருக்க முடியாது. அதுக்காக தான் 10 பேரை சேர்த்து பீச்சுக்கு போகிறோமோ என்னமோ தெரியல. தனி ஆளாக ஒரு கடற்கரையில் நிற்பதே மிக கடினம். வனாந்தரம் போன்ற உணர்வைத்தான் அது கொண்டு வரும். ஆனால் இவர் கடலிலே ஒரு நைட்டு ஒரு பகலில் போக்கினார் என்றால் இவருக்கு தாகம் எடுத்திருக்காதா? தாகத்துக்கு கடல் தண்ணியை குடித்திருக்க முடியுமா? பசி எடுத்திருக்காதா? என்ன கஷ்டம், உபத்திரவங்கள். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு தான் பாடி என்ன பலவீனமாகிறதுன்றது புரியும். நம்ம என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம். டூர் போனேன்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். இவர் சொல்கிறாரு அநேகந்தரம். இவர் எதுக்கு பிரயாணம் பண்ணார்? டூருக்கு போகலை, சபைகளை காண்பதற்கு, சபை மக்களை விசாரிப்பதற்கு, தர்ம பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிரயாணம் பண்ணுகிறார். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் தர்ம பணத்தை கொண்டு செல்லும் பொழுது அங்கே கள்ளர்கள் பிடுங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள். எத்தனை மோசங்கள் பாரு. வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்கள். அது மாத்திரமா? மறுபடியும் சொல்றாரு, நான் பிரயாசப்பட்டேன். கண் விழிப்பு, வருத்தம். ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, அநேக முறை அவர் ஆன்லைன் ப்ரேயர் நடத்துகிறார். நமக்கு என்னைக்காவது தோணுதா? நமக்கு ஜபத்தின் மேலே ஆர்வம் இருந்தால் தானே இரவு ஜபத்துக்கு போகிறோம். பகல்லையே ஜபத்துக்கு வரமாட்டோம். ஐயோ நாங்களாம் வர முடியாதுங்க, வி ஆர் ஸோ பிஸி. அதில் என்ன பெருமிதமோ தெரியலை. எங்களுக்கு டைட்டுங்க. வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன டைட்டா. நீ கையை காலை நீட்டி நிமிந்துக்கிட்டு இருக்கிற டைட்டான். கர்த்தர் கண்களை திறந்து விடுவாராக. அநேக முறை கண் விழிப்புகளிலும் இவருக்கு என்ன வருதுங்க? பசி, தாகம். கிடைக்காத போது பட்டினி, கிடைக்கிற போது உபவாசம். கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல? நம்ம ட்ரெஸ்ஸில் தான் கான்ட்ராஸ்டாக மேட்சிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் வாழ்க்கையிலேயே கான்ட்ராஸ்டாக உபத்திரவங்களை சகிக்கிறார். கிடைக்காத போது பட்டினி, தாகம். சரிப்பா சாப்பிட்டுக்கோ, கிடைக்குது, ஐயோ உபவாசம். உபவாசித்து கத்தரை கிட்டி செய்கிறவன். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கிடைக்குதா? காபலிகரம் பண்ணுவியா? தள்ளிப்பா. உபவாசமா? உபவாசம். ஏதோ இன்னைக்கு தான் கொஞ்சம் காணு கிடச்சிருக்கு. பவுல் எங்கே, நாம் எங்கே? அநேக முறைங்க, ஓரிரு முறை அல்ல, குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இது மாத்திரம் உபத்திரவம் இல்லைங்க, என் மனசு பூரா அந்த சபைகளை குறித்த கவலை. அது என்னங்க சபைகளை குறித்த கவலை? அந்த அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்
20-21 வாசிக்கலாம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக நான் ஒரு அசம்ஷன்ல வருவேன். இந்த சபை மக்கள் இப்படியாக இத்தனை காரியங்களிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆசையோடு வருகிறார். என் மனதின்படி இருக்கிறவர்களாக நான் பார்க்கணும்னு வந்தேன். நான் பார்க்கல, பவுலே பார்க்கல அப்படின்னா ஆவியானவர் எப்படிங்க பார்க்க முடியும்? பாருங்க, நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக தன்னையும் இன்க்ளூட் பண்ணுகிறார். ஒருவேளை தொலைவில் நீங்கள் என்னை ஒரு பெரிய ஃப்ரேம்குள்ளே வச்சு மதிப்பாக மரியாதையாக யோசித்திருப்பீங்க. அதுக்கு நான் ஒர்த்தாக உங்கள் மத்தியிலே வாழ வேண்டுமே, காணப்பட வேண்டுமே. பயம், கவலை மட்டும் இல்லை, பயம். என்ன பயம் பாருங்க? விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், இதெல்லாம் எங்க இருக்கு? சபையிலே இதெல்லாம் காணப்படுதேன்னு சொல்லி பவுல் பயத்தோடு இருக்கிறேன் என்கிறார், கவலைப்படுகிறேன் என்கிறார். புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே உண்டாயிருக்குமோ? பயந்திருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. இன்னும் உங்க மத்தியில புறங்கூறுதல் இருக்கா? கோல் சொல்லுதல் இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. தொடர்ந்து சொல்லுகிறார், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்கள் ஆகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த புதுசா கன்வெர்ட் ஆன பிள்ளைகளை குறித்து அவருக்கு ஏற்படுகிற பயத்தை சொல்லுகிறார். தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாம இருப்பீங்களோ? எனக்கு பயமா இருக்கு. நம்ம எப்படி பயப்படுவோம்? இது கிடைக்குமா? பயமா இருக்கு. பரீட்சையில் பாஸ் ஆகிடுவேனா? பயமா இருக்கு. நான் எழுதுனதுக்கு ஒழுங்காக டீச்சர் மார்க் போடுமா? பயமாக இருக்குது. அதுவும் டீச்சருக்கு மரியாதையெல்லாம் கிடையாது. அது இது டீச்சருக்கு சில சர்நேம்ஸ் அதெல்லாம் அள்ளி கொடுக்குற ஜாம்பவான்கள் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம பயம் எங்க? பவுலினுடைய பயம் எங்க? ஒருவேளை நீ கர்த்தராகிய இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையிலே வந்திருக்கலாம். இன்னும் முன்னால இருக்கிற அசுத்தத்தின்படியே காம விகாரத்தின்படியே நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயோன்னு எனக்கு பயமாயிருக்கு. அப்ப அந்த மனிதன் உபத்திரவத்தின் ஊடாக போனாலும் கூட சபைகளை குறித்த கவலை அவனை செதுக்குகிறது. தன்னையும் சொல்றான், நானும் கரெக்டாக இருக்கணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ என்னை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் அது அப்படிதான் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் ஏமாத்துறதுக்குன்னே டாக்ஸ் சில வச்சிருப்பாங்க. ஆனால் இவர் சொல்றார், இந்த ஊழியன் சொல்றாரு, உங்க மத்தியில் இருக்கிற நானும் என்னை சரியாய் வைத்துக்கொள்ள நான் பயப்படுகிறேன், நான் என்னை காத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். அவனை சரியான சிற்பமாய் கர்த்தர் வடிவமைக்கிறார் தானே. நம்ம கடந்து செல்லலாம். இந்த பவுலை குறித்து பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை காரியங்கள் முத்துக்களை போன்று நாம் தியானிக்கலாம். நமக்கு நேரம் குறைவாயிருக்கிறதுனாலே நாம் அடுத்த நபருக்கிட்டே நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். அவர்தான் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவும் உபத்திரவத்தின் ஊடாக தான் கடந்து வருகிறார். அதை தான் நம்ம ஏசாயா 52-53 வாசிக்க கேட்டோம். நம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிற அளவிற்கு அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் அழகை இழந்தார். ஜோசிஃபஸ் சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறான், இதோ சுந்தர புருஷன் வருகிறார். அவர் காலத்தில் வாழ்ந்த சரித்திர ஆசிரியர். அவர் இயேசுவினுடைய உருவத்தை அப்படியே சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸ் கிளிப்ஸில் பார்க்குற இயேசு அல்ல.
அதோ சுந்தர புருஷன் வருகிறார், என் நேசர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். அப்படித்தான் சபையாகிய மணவாட்டி இயேசுவை பார்க்கிறது. ஆனா அந்த அழகை அவர் சபைக்காக இழக்கிறார். உபத்திரவத்தினூடாக அசட்டை பண்ணப்படுகிறார். ஒரு இன்சல்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா வாழ்க்கை பூரா அதை சொல்லிக்கிட்டு இருப்போம்ல. நம்மக்கிட்ட சில நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்கும். படிப்பிலே நாம் குறைந்திருக்கலாம், அந்தஸ்திலே குறைந்திருக்கலாம், வசதிகளிலே குறைந்திருக்கலாம். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு உணர்வு இருக்கும், என்னைய யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அந்த உணர்வு இருக்கிறது தானே. ஆனால் இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். 2 வீடு சொந்தம் வச்சுருந்தா அடேங்கப்பா நம்ம போடுற பாடம் அம்மா தாங்க முடியாது. டேய் வீடு அப்படி வச்சுருக்கியா, டேய் இப்படி வச்சுருக்கியா. குளிக்கலைனாலே, ஒரு நாள் குளிக்கலைனாலே மனுஷன் அழுக்காயிடுறான். பல வருடங்கள் அந்த வீடில் நம்ம வாழும் பொழுது அந்த வீடு அழுக்காக தானே செய்யும். அது போகட்டும், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்கார அவர் சொல்றாரு, பொன் வெள்ளி என்னுடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் என்னுடையது, மலையிலே இருக்கிற மிருகங்கள், பறக்கிற பறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், என்னுடையவைகள். என்ன அழகா சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையில் ஒரு அசட்டை அவர் சந்திக்கிறார் என்றால் அவர் உள்ளம் எத்தனை சுக்கு நூறாய் உடைந்திருக்கும். யாருக்காக சகித்தார்? உங்களுக்காக, எனக்காக. நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை நினைத்து அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் என்ன பண்ணலை, மறைக்கலை. வாட் a loving God we have. கர்த்தருடைய அன்பை நம்ம யோசித்து பார்த்தா நாம் செல்கிற உபத்திரவத்தின் பாதையெல்லாம் நத்தி. ஆனால் நம்ம ரொம்ப பெருசாக படம் போட்டே பழகிட்டோம். யாரும் நம்மளை ஒன்றும் தொற்றக்கூடாது, ஒன்றும் எடுத்து பேசிடக்கூடாது. உண்டையில் இந்தா போய் கேட்டு வாரேன் பார். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உன்கிட்ட வந்து கேட்குறாங்களா, ஆமான்னு சொல்லி அனுப்பு. ஆமாம், அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்றதை பார்த்துறேன். நான் அதுக்கு பிறகு யாராவது வருவாங்கன்னு ரொம்ப ஆசையோடு தான் இருக்கிறேன். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். யாராவது என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டு வரட்டும். ஆமான்னு சொன்னால் நம்ம முகத்தை எங்கே வைத்து கொள்ளுவோம்? ஆனால் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். ஒன்றும் இல்லை, ஆனால் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் இயேசுகிட்ட எல்லாம் இருக்குது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். அவர் எப்படி துன்பங்களின் ஊடாக கடந்து செல்லுகிறார் வாசிக்கலாம். ஏசாயா 53:3 வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனிதர்களை மீட்கும் பொருளாக தான் வந்தார். அந்த மனிதர்கள் அவரை என்ன செய்கிறார்கள்? ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? எனக்கு சொந்தமானதிலே வந்தேன், ஆனால் என்னை அவர்கள் புறந்தள்ளினார்கள். இயேசு சென்ற உபத்திரவத்தின் ஊடாக நாம் யாருமே போய்க்கிட மாட்டோங்க. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். ஏசாயா 50க்கு வரலாம். ஏசாயா 50:6 வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். பாருங்க, தீர்க்கன் ஏசாயா கிட்டத்தட்ட இயேசுவினுடைய குரூசிஃபிக்ஷன் நடப்பதற்கு 800 இயர்ஸ் பிஃபோர் ப்ராஃபட்டிக்கலாக பேசுகிறான். வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். நம்ம எதங்க ஒப்பு கொடுக்கிறோம்? ஒப்புவிக்கிறேன், ஜெபிக்கிறோம். ஆனால் ஒப்பு கொடுத்ததை திரும்ப போகும்போது மறக்காமல் இயேசுகிட்ட இருந்து என்ன பண்ணிடுவோம்? எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் கொடுத்தேன்ல, கொடு. இந்த சின்ன பிள்ளைங்க மிட்டாய் கொடுத்துட்டு திரும்ப கேட்குங்க பாருங்கள், வாய்க்குள்ளே இருந்தால் கூட நோண்டி எடுத்துருங்க. அந்த டைப்பு தான் ஸ்டில் வி ஆர். நான் உமக்கு கொடுத்தேன் தானே, கண்ட நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். நம்முடைய அந்த ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சியை சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் அடிக்கிறவர்களுக்கு யாருங்க வேதத்தின்படி அடிப்பாங்க? தப்பு செய்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க?
அடிப்பாங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், இயேசு எனக்காக அடிக்கப்படுவதற்கு ஒப்புவித்தாரே, நான் அவருக்காக எதை சகித்திருக்கிறேன், அந்த உணர்வு தான் மேலிடும். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 10:13 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது. அப்ப யாருக்கு அடிகள் விழ வேண்டும்? மதியீனமாய் நடக்கும் பொழுதுதான் அடிபட வேண்டும். அப்போ இயேசு அடிபடுகிறார் என்றால் மதியினரா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன். வாசிப்போம் 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19:29 வாசிப்போம். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும், பரியாசக்காரருக்கு 19:29 பரியாசக்காரருக்கு தண்டனைகளும். அப்ப யாருக்கு அடி விழணும்? பரியாசம். ஆனா இயேசு யாரையாவது பரியாசம் பண்ணினாரா? நம்ம இன்னைக்கு அந்த நம்முடைய சிரிப்பிலேயே பரிகாசத்தை வெளிப்படுத்தி விடும். தபார் விழுந்து கிடக்கு, சிரித்து நம்முடைய சிரிச்சுக்கிறேன், என் ஒர்க்கை முடிச்சுக்கிறேன், பரியாசம். இயேசு யாரையாவது அப்படி பரியாசம் பண்ணி இருந்திருக்கிறாரா? சற்று யோசித்துப்பார். ஆனால் இயேசு சொல்றாரு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன். 26:3 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26:3. வேகமாக கடந்து செல்லும். மூடனுடைய முதுகுக்கு தான் அடிகள் ஏற்றது. அப்போ இயேசு எங்கேயாவது மூடத்தனமா நடந்திருக்கிறாரா? அவர் சாதுரியமாக, அவர் புத்தியாய், சமயோசித புத்தியாய் அவர் வாழ்ந்தவர். வேதத்திலே அநேக காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் அவர் சொல்றாரு, நான் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன். அவர் எங்கேயாவது மதியீனமாக நடந்து, பரியாசம் பண்ணி, மூடத்தனமாக நடந்து அவர் அடிபடலை. உங்கள் மேலே, என் மேலே வைத்திருக்கிற அன்பின் மிகுதியினால் அவர் அடிபடுகிறார். அடுத்து அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. அந்த ஏசாயா 50:6 வாசிக்கலாம். தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை, யூத ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தாடை மிகவும் உசிதமான, அவர்கள் விரும்புகிற ஒரு காரியம். அந்த தாடையை இன்னொரு மனிதன் இழுப்பான் என்றால் அவங்க வாழ்க்கையில அது ஒரு பெரிய அபகீர்த்தியாக, அவமானமாக எண்ணுவார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் தாடை மயிரை பிடுங்குகிறவர்கள். சரியான மொழிபெயர்ப்பு. இழுத்தவங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் தாடை மயிரை இழுக்கவா முடியும்? இழுத்தாலே வலிக்கும். பிடுங்குகிறவர்களுக்கு அவர் எதை கொடுத்தார்? தாடைகளை. அது எதை காண்பிக்கிறது? சைன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட், அவமரியாதை, கண்டெம்ட், வெறுப்பு. இவர் நேசித்த ஜனங்களே இவர் மீது அந்த வெறுப்பை உமிழ்கிறதை நாம பார்க்க முடியும். மாத்திரமா, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நான் சிறு பிராயத்தில எல்லாம் பார்த்துருக்கேன். இருவர் சண்டையிடும் பொழுது வார்த்தை முற்றிவிடும். வார்த்தை முற்றி கை கலப்பு வரும். கை கலப்பிலும் அவர்கள் திருப்தி அடையாத பொழுது காரி அவர்கள் முகத்திலே உமிழ்வார்கள். அதை அந்த குடும்பத்தினர் ஒரு பொழுதிலும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. மனதிலே வஞ்சகமாக வைத்து என் மேல அவன் துப்புனான்னு சொல்லி அந்த குடும்பமே அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உமிழ்நீருக்கு என் முகத்தை நான் என்ன செய்யலை. இப்போ நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, உங்களை பார்த்து ஒருத்தர் துப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. காரை கூட இல்லை, காரி துப்பலை, சும்மா துப்புறாங்க. விட்டுருவோமா நம்ம? எதுக்கு துப்புன? ஏன்ற சண்டைக்கு வலிய போவோம்ல, வலிய போய் வம்பிழுத்துட்டு பிரச்சனையை பெருசாக்குவோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, என் மூஞ்சியில் வந்து துப்புனான். துப்புனவை யார் தெரியுமா? வேலைக்காரர். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். சுவிசேஷ புஸ்தகங்கள் 4லும் நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு பட்ட உபத்திரவம் மிகுதி மிகுதி. வார்த்தைகளிலே வர்ணிக்கிறதற்கு தகுதி போதாது, திறமை போதாது, அறிவு போதாது.
அத்தனை உபத்திரவங்களின் ஊடாக அவர் சொல்றாரு, என் முகத்தை நான் என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை. ஏங்க அப்படி காரி துப்புறாங்க? அந்த அளவுக்கு வெறுப்புங்க, அந்த அளவுக்கு வெறுப்பு, உச்சக்கட்ட வெறுப்பு. அந்த வெறுப்பை அவர்கள் அப்படியே காண்பிக்கிறார்கள். பல காரியங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து என்னால் சொல்ல முடியும். நான் பல புதிய ஏற்பாட்டிற்கே நாம் போவோம் பாருங்க. மத்தேயு 27:26 வாசிக்கலாம். யோவான் 19:1 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்து வாரினால் அடிப்பித்து அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். யோவான் 19:1. அவரை வாரினால் அடிப்பித்தான். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை நான் ஒப்பு கொடுத்தேன். மத்தேயு 27:30 வசனத்துக்கு வருவோம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து துப்பி. என்ன அழகு மொழிபெயர்ப்பு பாருங்க. நம்ம போகும்போதே யார் ஒருத்தர் துப்பிட்டாலும் நமக்கு கோபம், மூர்க்கம் ஏற்படும். ஆனால் இயேசு மூஞ்சில வந்து துப்பிட்டு போகிறான். துப்புறவன் ஒரு அதிகாரியாக இருந்தால் கூட பரவாயில்லப்பான்றார் இயேசு. வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இங்கே வேதத்தில் வாசித்து பாருங்க, நான் இல்லாததை சொல்லல. ஒரு வேலைக்காரன், அவர் வானத்தையும் பூமியை படைத்த ஒரு ஓனருங்க. அவர் யார் தெரியுமா? அவர் ஓனரு. நம்ம எப்படி சொல்கிறோம்? ஒரு 2 வீடு 4 லாரி ஒரு கப்பல் ஒரு பெயரில் ஓடுதுன்னா அவர்களை எந்த அளவிற்கு மதிப்பாய் வைத்திருப்போம். அவரை ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிடு, உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் யார் தெரியுமா? அவரை போய் பேசுகிறீங்க. ஆனால் இயேசு யார் என்று தெரிந்திருந்தோம். வேலைக்காரனுக்கு கூட தைரியம் வருது துப்புறதுக்கு. வேலைக்காரனுக்கு கூட தைரியம் வருது அவரை கன்னத்தில் அறைவதற்கு. இயேசு சொல்லுகிறார், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் என்ன பண்ணல, மறைக்கவில்லை. யாருக்காக? உனக்காக. உன் மேல வச்ச அன்புல தான் என்னை நான் ஒப்புவித்தேன். நீ எப்படி என்னை நேசிக்கிற? வாசிக்கலாம். லூக்கா 9:51 வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை அவர் திருப்பி, அவர் நோக்கமே அதாங்க. எருசலேமுக்கு போனால் நான் சிலுவை பாதையிலே பயணிக்க வேண்டும், நான் சிலுவை சுமக்க வேண்டும். பரியாசக்காரர் என்னை பரிகாசம் பண்ணுவார்கள், எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தோம். அவர் தம்முடைய முகத்தை மறைக்கலைங்க. ஐயோ எருசலேமுக்கா பயமாயிருக்கு சொல்லலை. தம்முடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்கி, நீங்கள் அந்த ஏசாயா 57 வாசிக்கலாம். அவர் தம்முடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்குகிறார். வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. தேவன் எனக்கு துணை செய்கிறார். நான் என்ன செய்வதில்லை, மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. மரணம் எனக்கு ஏற்பட்டு விடுமே என்று நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் என் ஆண்டவர், என் பிதா என்னை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிற வல்லமை உடையவர். என்னை உயிர்ப்பிப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. நான் நம்புகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறதுனாலே என் முகத்தை என்ன செய்கிறேன், கற்பாறையை போலாக்குகிறேன். நம்ம உபத்திரவத்தினூடா போகும் பொழுது இந்த வெட்கத்தை கண்டுதானே அஞ்சுகிறோம். ஐயோ அவங்க என்னை மதிக்க மாட்டாங்க. இயேசுவுக்கு என்ன மதிப்பாக கொடுத்தாங்க? மூத்த சகோதரனுக்கு எதுவோ அதுதான் நமக்கும். ஆனால் மூத்த சகோதரனாகிய இயேசுவை உயிர்ப்பித்த அதே ஆவியின் வல்லமை நமக்கும் உண்டு என்ற விசுவாசம் நம்மிலே இருக்குமானால் நாமும் தைரியமாக நம்முடைய முகத்தை கற்பாறையை போல ஆக்குவது எளிது. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. இந்த உபத்திரவத்தின் ஊடாக செல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு எப்படி செதுக்கப்படுகிறார்? முதலாவதாக அவர் சப்மிஷன்,
தன்னை தேவனுக்கு முன்பாக அப்படியே சரணடைகிறார். வாசிக்கலாம், லூக்கா 22:42 வாசிக்கலாம். லூக்கா 22:42 அவருடைய சப்மிஷன். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் இந்த கப்பு, அந்த உபத்திரவத்தை அவர் கப் என்று சொல்லுகிறார். பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய not my will but thy will. நமக்கும் கர்த்தர் அப்படித்தானே ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய பரிசுத்தப்படுவதாக, அடுத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையில், நான் பூமியில தானே இருக்கிறேன், பூமியில் இருக்கிற என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சபையில், என் தேசத்திலே செய்யப்படுவதாக. அப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்த நம்முடைய பரம பிதா நம்முடைய பிள்ளையின் இடத்திலே அந்த ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இங்கே அதை தேவகுமாரன் ஜெபிக்கிறார். நாட் மைன் பட் தை வில். உங்க சித்தம் ஆகட்டும். எனக்கு இதை நினைக்கும் போது கொஞ்சம் வியாகுலமாக இருக்கு. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். அவரை பலப்படுத்துகிற பிதா உங்களையும் என்னையும் பலப்படுத்தாமல் விட்டு விடுவாரோ? நாம் ஏன் உபத்திரவங்களை கண்டு அஞ்ச வேண்டும்? நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற விசுவாசத்தை செயல்படுத்தலாமே. நம்முடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்கி தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே, அன்பிலே நான் இன்னும் அவருக்காக சாதிக்கப் போகிறேன் என்கிற சாதனையாளராக வாழ வேண்டுமே தவிர சோதனையாளராக மாறிவிடுகிற அவலம் நம்மை விட்டு நீங்கட்டுமே. ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்துக்கு தம்மை பூரணமாய் கொடுத்தார். யோவான் 18:11 பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? நீ எப்படிப்பா பானம் பண்ணாமல் இருப்பேன்? சப்மிஷன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற காலங்களிலே இதை நம்ம தியானிக்கலாம். அடுத்ததாக பிதா அவரை எப்படி செதுக்குகிறார்? கீழ்ப்படிதல். பிலிப்பியர், ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் 2:8 வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்படுகிறார் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி கர்த்தர் செதுக்குகிறார். பிதா சிற்பி சரியாய் வடிவமைக்கிறார். எப்படி? கீழ்ப்படிந்தவராகி. நம்ம கீழ்ப்படிதல் எப்படிங்க இருக்குது? பாதி பாதியாக கீழ்ப்படுகிறோம். ஆனால் இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் அந்த கீழ்ப்படிதலை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்மை தாழ்த்துவதன் மூலமாக. நம்மளாம் இருந்தால் நம்ம காரியங்களை எல்லாம் நோட்டீஸ் போர்டில் போட்டுருவோம். நான் இப்படி ஆக்கும், நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் போதும். ஒரே ஒரு நபர்கிட்ட நீங்கள் உங்கள் காரியங்களை சொன்னீங்கன்னா போதும். போகிற வழியிலேயே மீடியாஸை பயன்படுத்தி அழகாக பகிர்ந்து உரைப்பார்கள். நீங்கள் ரொம்பலாம் மெனக்கெட வேண்டாம். உங்களுக்கு சிலரை தெரியும், இன்னார்கிட்ட சொன்ன மேட்ரு போயிடும்பா, அந்த ஆளை பிடிங்க, கேட்ச் ஹிம், பிடிச்சிட்டு உங்கள் காரியங்களை சொல்லிடுங்க. போச்சா போகலையான்னு கேட்க வேண்டாம், போனதான சரித்திரமும் உங்களை வந்து அடையும். இயேசு எங்கேயுமே சொல்லலைங்க, நான் பாருப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்பா, சொல்லவே இல்லை. பதிலாக தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை எங்கங்க கற்றுக்கொள்ள முடியும்? தோல்மையோ இருக்க கிருபை செய்யும். தரையில் உட்காந்துக்கிறேன், தரையில் உட்காந்துட்டு உடனே 4 பேர் தூக்கி தான் விடணும். இங்கே இழுக்குது அங்கே இழுக்குதுன்னு, அது தாழ்மை இல்லைங்க, மன தாழ்மை. தாழ்ந்தவராய் கர்த்தர் இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்ததாக பிதா அவரை எப்படி செதுக்குகிறார்? சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ், பெர்சிவரன்ஸ். எபிரேயர் 12:2 வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் நான் ஏன் மறைக்கல? காரணத்தை இங்கே சொல்லுகிறார். எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் உண்டு. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சோகம் ஏற்பட்டு விடும். உங்க பைபிள்ல எப்படிங்க இருக்கு? என்ன சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க? படா முடிப்பாங்க, சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்கப்பா. முகத்தில் அந்த சோகம் கொட்டி கிடக்கிறது. அவர் அப்படி சோகப்படலைங்க. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் ஏன் என் முகத்தை மறைக்கலைன்னா, எனக்கு முன்னால இருக்குதுங்க ஒரு சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? என் பிள்ளைங்க சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் வேறு இல்லை. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் நான் அவமானத்தை எண்ணல, உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கல, தாடையை பிடுங்குகிறவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்தை எண்ணாமல் அவர் வேற ஒன்று செய்கிறார். சிலுவையை சகித்து உபத்திரவத்தின் ஊடாக போகும் பொழுது என்டியூரன்ஸ் நம்மை கவ்வுகிறதை அனுபவித்து களி கூறலாம். சகிப்புத்தன்மை வலிக்கும், பெயின்ஃபுல். நான் சகிச்சுக்கிறேன், வைங்க தோல் சிலுவை வைங்க, நல்லா வைங்க அப்படி காட்ட முடிந்தது. வலி அவருக்கு தான் தெரியும். முதுகிலே சங்கீதக்காரன் எழுதுகிறான், உழுகிறவன் நிலத்தை உழும் வண்ணமாக அடி முதுகில் விழுகுது. இப்போ முதுகில் சதையும் இல்லை, ரத்தமும் இல்லை, பதிலாக நரம்புகள் வெளேரென்று காட்சியளிக்கிறது. அப்போ எப்படிங்க இருக்கும்? ஜில்லுன்னு இருக்குமோ? அந்த முதுகிலே பார சிலுவையை வைத்து அழுத்துகின்றார். சிலுவையை சகித்து. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம், இந்த நெகை கண்ணுக்கிட்ட லேசாக ஒரு தோல் தான் கொஞ்சம் நீட்டி இருக்கும், அதை கொஞ்சம் விசுக்குன்னு இழுத்துருப்போம். அதுக்கு ஒரு வாரம் டேரா போட்டுருவோம். கை வலிக்குது, சமையல் பண்ண முடியாது, புளி கரைக்க முடியாதுல்ல, பாத்திரம் கழுவ முடியாதுல்ல. இந்த சின்ன ஸ்கின்னுங்க, இந்த வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சின்ன தோலை அப்படி விசுக்குன்னு பிடுங்கிட்டோமா, அதுக்கு 10 நாள் லீவு கேட்போம். கர்த்தர் அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலைங்க. சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன செய்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். அப்போ உபத்திரவப்படுகிற இயேசுவை சப்மிஷனிலே, ஒபீடியன்ஸிலே, என்டியூரன்ஸிலே செதுக்குவார் என்றால் நீங்களும் நானும் செதுக்கப்பட வேண்டியது அவசியம்தானே? தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் என்று வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். தானியேலை ஆறுதல் படுத்துகிறது, பேதுருவை சுத்திகரிக்கிறது, ஆபிரகாமை விசுவாசமுள்ளவர்களுக்கு தகப்பன் என்று அழைக்க வைக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று ஒரு கூட்ட மக்களை நமக்கு முன் நிறுத்துகிறது. உபத்திரவத்தின் வாயிலாக இயேசுவே சென்றாரே. யோபு பக்தனை குறித்து பார்த்தோமே, பவுல் அப்போஸ்தலனை குறித்து பார்த்தோமே. இவர்களுக்கெல்லாம் உபத்திரவம் தேவை என்றால் மானிடர்களாகிய நமக்கு உபத்திரவம் தேவைதானே? நம்மை நித்திய கன மகிமைக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது, தேவகுமாரனின் சாயலாக்குகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஐயா. ஜீசஸ்.
கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் தானே. கர்த்தரிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்வோமே. உம்முடைய சாயலாய் நாம் மாற வேண்டும் ஐயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தீரே, அவமானத்தை எண்ணவில்லையே, அசட்டை பண்ணப்பட்டீரே. நம்ம ஏதோ ஒரு நாலு பட்ட இன்சல்ட்ட வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டே திரிவோம். தேங்க்யூ. அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சோர்ந்து போயிருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு உபத்திரவத்தின் வாயிலாக சகிப்புத்தன்மையை அப்படிதான் கற்றுக்கொள்ளணுமா? பிள்ளைங்களுக்கு தேர்வு அவசியம்தானே. தேர்வு இல்லாத மாணவரை எங்கேயாவது காட்ட முடியுமா? கர்த்தர் சொல்லுவார், ஆவிக்குரிய பயிற்சி சாலையிலே நாம் எல்லாரும் மாணவ கண்மணிகள் தானே. நம்மை புடமிடுவது அவசியம் தானே. தேர்வு வேணும் தானே. அது மந்த்லி டெஸ்டா இருக்கலாம், வீக்லி டெஸ்டா இருக்கலாம், டெய்லி டெஸ்டா இருக்கலாம், குயிஸா இருக்கலாம், வாட் எவர் கைண்ட் தட் மே பி. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு தெரிவிப்பேன். பவுல் பட்ட பாடுகளை பார்த்தோம் தானே. ஆனா அவர் அதை குறித்து மேன்மை பாராட்டாம சபையிலே கோல் சொல்லுதல் உண்டோன்னு பயந்திருக்கிறேன், கலகங்கள் உண்டோன்னு பயந்திருக்கிறேன், நானும் என்னை சரியாய் உங்கள் முன்பாக நிறுத்த தவறி விடுவேனோன்னு பயந்திருக்கிறேன். எத்தனை நேர்த்தியான அறிக்கை! ஆவியானவரே, என்னையும் மறுரூபப்படுத்துங்க. கர்த்தருக்கு நம்மை கொடுப்போமே. ஒப்புவிக்க விரும்புகிற பிள்ளைகள் உங்கள் கரங்களை வானாதி வானவருக்கு காண்பித்து, ஆண்டவரே, all to Jesus I surrender, I surrender all. Hallelujah, hallelujah. Thank you Lord. மரணத்தின் வியாகுலமோ, மனித துணை இல்லையோ, மரணத்தின் வியாகுலமோ, மனித துணை இல்லையோ, தேவதூதன் தோன்றிடவே தருணம் நெருங்க ஒப்படைத்தா, துன்ப சுமை சுமந்தா, தருணம் நெருங்க ஒப்படைத்தா, துன்ப சுமை சுமந்தா. கர்த்தர் தூய துனியா கதறி முகம் கவிழ்ந்தே, இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தா, இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தா. நாமும் சில வினாடிகளாவது நம்முடைய இதயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்போமே. என் இதயம் மகா திருக்குள்ளதப்பா. யோபுவை போல சொல்லுவோம், நான் என்னை அருவருக்கிறேன், எனக்கு என்னையவே பிடிக்கல, ஆனால் அவ்வளோ மோசமான நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஒரு விசை கூட என்னை மன்னியும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற விதத்திலே வருகிற நாட்களிலே வாழ்வேன் என்று அர்ப்பணிப்போம்.
Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவுக்கு துன்பங்கள் என்றால் எனக்கும் அதில் பங்கு இருக்குது. நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுவோமே. உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போயோ பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. பிகாஸ் தட் இஸ் டெம்பரரி. அது தற்காலிகமானது. ஆனால் உபத்திரவத்தினூடாக சிற்பியாகிய ஆவியானவர் நம்மை நேர்த்தியான சிற்பமாக வடிவமைத்து விடுவாரே. நான் என்னை கொடுக்கிறேன் ஐயா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. எனக்கும் அதில் பங்குண்டே. சிலுவை மரண பாடுகளா சீயோனை சேர்ந்திடுவே. சிலுவை மரண பாடுகளா சீயோனில் சேர்ந்திடுவே. சிலுவை மரண பாடுகளா சீயோனில் சேர்ந்திடுவே. சீயோன் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே. பாடுகள் உண்டு. எனக்கும் அதில் பங்கு இருக்குப்பா. நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டவராக உம்முடைய சன்னிதானத்தை விட்டு இந்த உலகத்திற்குள்ளாக செல்லுகிறேன். எனக்கு வருகிற இடுக்கண்களில் எல்லாம் தேவ கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஞானம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அசட்டை பண்ணப்படுகிற பொழுதில் எல்லாம் உம்முடைய சாயலாக நான் மாறுவேன் என்று, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று விசுவாசித்து என் முகத்தை கற்பாறையை போலாக்குகிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் அருளி செய்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினாலே எங்களுடைய கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கோடான கோடி தோத்திரங்களை உமக்கு காணிக்கையாய் கொடுக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசுவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.